பிரியமானவர்களே, பிள்ளைகளாக இருந்து பெரியவங்களாகி அவங்க ஒரு சந்ததியை பார்க்கக்குள்ளோ அவங்க தங்களுடைய பெற்றோரை நினைப்பாங்க. என் பெற்றோர்கள் நல்ல காரியங்களை செய்தாங்க, அவங்க செய்த புண்ணியம் தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், என் சந்ததியெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, செம்மையானவர்கள் பொதுவாகவே இரக்கமும் உருக்கமும் நீதி உள்ளவங்களாக இருந்து இறங்கி கடன் கொடுத்து தங்களோட காரியத்தையெல்லாம் நியாயமாய் நடப்பிப்பாங்க. அவங்களுடைய சந்ததி தான் பலத்து இருக்கும், அவங்களுடைய வம்சமெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். நீங்கள் கூட நீதி செய்கிறவங்க தானே. உங்களுடைய நீதியை பரலோகம் நினைக்கிற மாதிரி என்றைக்காவது செய்திருக்கிறீங்களா? என்னங்க, பூமியில் செய்கிறதே யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் பரலோகத்தை வர சொல்கிறீங்களே, எப்படிங்க ஆகும்? ஆகுங்க. நீங்கள் செய்கிற ஒரு நீதியின் கிரியை பரலோகமும் நினைக்கும். அது என்ன தெரியுங்களா? ஒரே ஒருவரை கிறிஸ்துவுக்கு நேராய், அந்த ரட்சிப்புக்கு நேராய் நீங்கள் நடத்திட்டீங்கன்னா அவங்க நிமித்தமாக பரலோகம் முழுவதுமே சந்தோஷப்படும். உங்களை குறித்து ஏசப்பாவே சாட்சி கொடுப்பார். உங்களுடைய நீதியின் கிரியைக்கு தக்கவாறு அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல இருப்பீங்க. ஸோ இன்றைக்கே பரலோகமே நினைக்கிற மாதிரி அந்த நீதியின் கிரியை செய்யலாமா?